ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் குழம்பு ரெசிபி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருகாப்பில் கூட சேர்த்து நான் நல்லா வதக்கிட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் குட்டியாக இருக்குங்காட்டி 2, உங்கள்கிட்ட பெருசாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்திக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, இத்தினூண்டு இஞ்சி, இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு வந்துட்டு போட்டிருக்கேன். இதையும் அந்த மசாலா கூட வணக்கிட்டு ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1,5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா வந்துட்டு மசாலா கலக்கி விட்ருங்க. அது கூடவே ஒரு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் சேர்த்து இந்த மசாலாவை ஆற வச்சு உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ நான் அந்த மசாலாவே கழுவி வந்துட்டு அதுக்குள்ளே ஊற்றிடுறேன். இப்போ நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மிக்சியில் நல்லா அடிச்சுட்டேன். ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க, ரொம்ப குறன்னு வேண்டாம். காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சுடுதண்ணி வந்துட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு. ஒரு பாத்திரத்தில் கடுகு, கருகாப்பில், வெங்காயம், மசாலாவெல்லாம் கலக்கி விட்டுட்டு நம்ம காலிஃப்ளவரை தண்ணியை வடித்து சேர்த்திக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசம், தேங்காவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. அப்பப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலக்கி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணும்னு பார்த்துட்டு அடுப்பு